مرحبا أزكى الرجال. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. தொடர் 85. ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒவ்வொரு நாள் என்பது புனிதமான நாளாக இருக்கிறது. உதாரணத்திற்கு யூதர்கள் சனிக்கிழமையை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள், கிறிஸ்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமையை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள், புனித தினமாக அதை கருதுகிறார்கள். ஆனால் அல்லாஹ் வேதம் கொடுக்கப்பட்ட நாளிலிருந்தே யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட, கிறிஸ்தவர்களுக்கு வேதம் வழங்கப்பட்ட அந்த காலகட்டத்திலிருந்தே அவர்களுக்கு புனிதமான நாள் எது தெரியுமா? வெள்ளிக்கிழமை தான். ஆனால் அவர்கள் தங்களுக்குள்ளே கருத்து வேறுபாடு கொண்டு அந்த வெள்ளிக்கிழமை என்பதை சந்தேகத்தில் வைத்துவிட்டு சனிக்கிழமையையும் ஞாயிற்றுக்கிழமையையும் தேர்ந்தெடுத்தார்கள். எல்லாவற்றிலும் கருத்து வேறுபாடு கொள்வார்கள், ஆனால் சரியானதை எப்போதும் தேர்ந்தெடுக்க மாட்டார்கள். இதை தொடர்ந்து செய்து வந்திருக்கிறார்கள். அதற்கு இந்த வெள்ளிக்கிழமையும் முக்கியமான ஒரு உதாரணமாக, ஆதாரமாக நாம் பார்க்கின்றோம். அதில குறிப்பாக வெள்ளிக்கிழமை என்பது முஸ்லிம்கள் இன்றைக்கு புனித நாளாக, புனித நாள் என்று சொன்னால் அன்றைக்கு வெள்ளிக்கிழமை என்பது ஹுத்பாவுடைய நாள். அன்றைக்கு உரையாற்றப்பட வேண்டும். அன்றைக்கு முஸ்லிம்கள் எல்லாம் பள்ளிவாசலிலே அந்த உரையை கேட்பதற்காக வேண்டி தயாராக வேண்டும். அன்றைய தினத்திலே அது முக்கியமான இபாதத்துகள் அதிலே செய்யப்பட இருக்கும். மற்ற நாட்களை விட அது கொஞ்சம் வித்தியாசப்பட்ட நாள் தான், பல்வேறு வகையிலே சிறப்புக்குரிய நாள் என்பதையும் நாம் இந்த வெள்ளிக்கிழமையை குறித்து பார்க்கிறோம். அந்த வெள்ளிக்கிழமை பற்றிய ஒரு இறைவசனம் தான் அல் குர்ஆன் பேசுகிறது. யா ஐயுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ, ஜும்ஆவுடைய தொழுகைக்காக நீங்கள் அழைக்கப்பட்டால் ஃபஸ்அவ் இலா திக்ரில்லாஹ், அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காக நீங்கள் சென்று விடுங்கள். வதருல் பைஅ, வியாபாரத்தை விட்டு விடுங்கள். தாலிக்கும் கைருல் லக்கும் இன் குன்தும் தஅலமூன், நீங்கள் அறியக்கூடியவர்களாக இருந்தால் இதுதான் உங்களுக்கு மிக மேலான நன்மையான காரியமாகும் என்று அல் குர்ஆன் பதிவு செய்கிறது. ஃபைதா குலியத்திஸ் ஸலாத்து, தொழுகையை நீங்கள் தொழுது விட்டால், தொழுகை நிறைவேற்றப்பட்டு விட்டால், ஃபன்தஷிரு ஃபில் அர்தி, பூமியிலே பறந்து சென்று வப்தகு மின் ஃபதுலில்லாஹி, அல்லாஹ்வுடைய அருளை தேடுங்கள். வذ்குருல்லாஹ், அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள். வذ்குருல்லாஹ கஸீரன், அதிகமாக அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள். லஅல்லகும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி அடையலாம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே பதிவு செய்கின்றான். அன்பானவர்களே, இதிலே சில உபதேசங்கள் நமக்கு சொல்லப்படுகிறது. ஜும்மா நாள் தொழுகைக்காக அழைக்கப்பட்டால் கண்டிப்பாக அதற்காக வேண்டி சென்று விட வேண்டும். வெறுமனை செல்லக்கூடாது, விரைந்து செல்ல வேண்டும். ஜும்மாவுக்கு வெறுமனை மற்ற தொழுகைக்கு போற மாதிரி சாதாரணமாக எல்லாம் போகக்கூடாது. விரைந்து இமாம் மிம்பரிலே ஏறுவதற்கு முன்னால் பள்ளியில அசம்பிள் ஆகணும். அதுதான் அல் குர்ஆனுடைய முதல் உத்தரவு. இரண்டாவது செய்தி என்ன? தொழுகை நிறைவேற்றப்பட்டு விட்டதா உடனே கடையை அடைச்சிட்டு தூங்கிறாதீங்க. தொழுகை நிறைவேற்றப்பட்டு விட்டால் நீங்கள் பூமியிலே பரவி சென்று அல்லாஹுடைய அருளை தேடுங்கள். நீங்கள் வெற்றி அடையும் பொருட்டு அல்லாஹுவை அதிகம் தியானம் செய்யுங்கள். முடிஞ்சிருச்சா? தொழுகை முடிஞ்ச உடனே அல்லாஹுடைய அருளுக்காக பறந்து போங்க. இன்னைக்கு சமுதாயத்தினுடைய நிலை என்ன தெரியுமா? தொழுகைக்கு பாங்கு சொல்லப்பட்ட பிறகுதான் குளிப்பதற்கே இவர் செல்வார். இமாம் உரையை முடிக்கும் பொழுது பள்ளிவாசலுக்குள்ளே வந்து சேர்ந்து விடுவார். தொழுகைக்கு மட்டும் வந்து நிற்பார். ஜும்மா என்பது அது ஒரு வெறும் தொழுகைக்கான இபாதத் அல்ல. அது தொழுகையோடு சேர்த்து எல்லாம் ஒரு ஜம்மா, ஒரு ஒன்றிணைந்த ஒரு இபாதத். அது ஹுத்பாவும் ஸலாவும் சேர்ந்த ஒரு இபாதத். அது அந்த இபாதத்தை ஒன்றிணைஞ்சு செய்யணும். ஒன்னை பிரிச்சு என்ன செய்யக்கூடாது, ஜும்மால செய்யக்கூடாது. தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்த தொடரிலே சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.